வணக்கம் தலைவர் உறவுகளே, நண்பர்களே. நேத்து தலைவருடைய ஜெயிலர் 2 டீசர் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2025 சரி 2026 சரி எப்பயுமே சரி தலைவர் படம் நடிச்சுக்கிட்டே இருப்பார், படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசை. ஸோ அப்படி 2025 26 செம்ம பூஸ்ட் பம்பாக இருக்க போது எல்லாமே நேற்று ஜெயிலர் 2 ட்ரீசர் பார்த்து எல்லாம் அப்படி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. நேற்று சாயந்தரம் ரிலீஸ் பண்ணி சன் பிக்சர்ஸ் அதை ரிலீஸ் பண்ணி ரொம்ப ரசிகர்களை பூரா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக நெல்சனும் அனிருத்தும் உட்காந்து அந்த ட்ரீசரை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தலைவர் அந்த கெட்டப்பில் கண்ணாடியை கலட்டி போட்டு அப்படி செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்து நம்ம தலைவருடைய கூலியும் அந்த சிக்கிடி சிக்கிடி பாட்டு ஒரு மிரட்டி எல்லா சோஷியல் மீடியாலையும் அதர விட்டுச்சு. அதே மாதிரி இப்போ ஜெயிலர் 2 ட்ரீசரும் அதர விட்டுருக்கு. ஸோ தலைவர் செம்மையாக இருக்காருங்க. 75 வயசுலையும் ஒரு நடிகர் 50 வருஷமாக ஹீரோவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது உலகத்திலேயே வேறு யாரும் கிடையாது, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். வேறு ஆள்லாம் இருக்கலாம், அவங்களாம் சைடு கேரக்டர் அப்படி சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோவாக பண்ணுறது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் அந்த வயசு 75 வயசுல இருக்கவங்களால முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஒரு எனர்ஜியா இருக்காரு. இப்போ 45 50 வயசுல நடக்க முடியல, சரியா பேச முடியல, ஓட முடியல அப்படின்றாங்க. ஆனா 75 வயசுலயும் ஆக்டிவா நல்லா ஃபாஸ்டா நடக்கிறது பேசுறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது தலைவருக்கு தான். அப்படி தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த 75 வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி வந்துடும். அதே மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே தலைவரை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வந்துடும். ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லார் மனசுலையும் விதைக்கிறார் தலைவர். செம்மையாக இருந்துச்சுங்க. அதனால் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினீங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்பயும். கலப்புறம் தலைவர் நிரந்தரம். நீங்க சூப்பர் சுப்பு அந்த பாட்டு என்ன நினைச்சு எழுதுறாருன்னு தெரியல. இந்த உலகம் அழியிற வரைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தருடைய இந்த இடத்த யாருமே ஃபுல் பண்ண முடியாது. யாருமே அது மாதிரி இனி வருங்காலத்தில் அதே மாதிரி 75 வயசுலையும் அவங்க ஹீரோவா நடிக்க முடியுமா, இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விதான். இது ஆண்டவனுடைய அருள், ரசிகர்களுடைய அன்பு, அவருடைய நல்ல மனசு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் அவர் ஆக்டிவா இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உடல்ல வந்திருக்கு அப்படின்னு தெரியும். 80கள்லேயே அவருக்கு அந்த நிறைய படங்களை தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்து தூக்கம் இல்லாமல் ஒரு மெண்டல் மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்போ பத்திரிகைலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வெளியே வில்லா அப்படின்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் அருமையாக சொல்லியிருப்பார். நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. எவ்வளோ பேர் டேமேஜ் பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரியே அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்போ சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பாபா படத்து ரிலீஸ் முடிஞ்ச உடனே அவ்வளோதான், பாபா படம் சரியாக போகலை அப்படிங்கிறவுமே ரஜினிகாந்த் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகி வந்தார். நான் யானை இல்லை குதிரை, டக்குன்னு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சந்திரமுகியில் ஒரு அலப்பறையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நல சரியில்லாமல் போச்சு. அப்புறம் சிவாஜி, இந்திரன் எல்லாம் நடித்து உடல்நல சரியில்லாமல் போய்
வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய உடலை திருப்பி சரி பண்ணிட்டு அப்புறம் கிட்னி டிரான்ஸ்ஃபர் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவும் அவருக்கு வந்து நடந்து இன்னமும் அந்த மனுஷன் வந்து ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னா அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது கடவுளுடைய குழந்தை. அவர் மக்களுடைய ரசிகர்களுடைய வேண்டுதல் ஆசீர்வாதம் எல்லாமே அவர் வந்து இந்த அளவுக்கு இப்பயும் ஆக்டிவாக வச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, தலைவர் வந்து நிறைய நம்ம ரசிகர்கள் வந்து அவர் எப்போ வேணாலும் திருப்பி வந்து நம்ம அரசியலுக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் மனசில் என்ன தோணுதுன்னா நோ 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 நோ. இப்போ கூட ஒரு பேட்டியில் பார்த்தோம், அரசியல் கேள்வி கேட்காதுன்னு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இனிமேல் அரசியலுங்கிற பேச்சே அவருக்கு இருக்காது. தலைவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்கிறது எங்களை போன்ற ரசிகர்களுக்கு தெரியும். அதனால் ஜெயிலர் கூலி 2025 நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதில் தலைவரை வந்து ஹேர் ஸ்டைல்லாம் வந்து வேற இந்த ஸ்டைலில் இப்படி மாற்றி வச்சு அது ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்குறாருங்க. அப்புறம் 2026 நம்ம நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2வையும் நம்ம அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாரும் எப்போயும் சந்தோஷமாக மன நிம்மதியோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.